ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான கருடன் போட்டிருக்கேன். கழுகு தாங்க போட்டிருக்கேன். என்ன கோலம் போடலான்னு முதல் நாள் பார்த்துட்ருக்கும்போது பாப்பா தான் கேட்டா, என்னம்மா போட போகிறீங்கன்ட்டு. என்ன போடுறதுன்னு தெரியல பாப்பா, தான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன். பேர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஈகிள் போடுங்களாம்மான்னு சொன்னான். ஈகிள் எப்படிடா போடுறது, அது பெருசாக வரும்னு. ஈஸியாக எடுத்து போடுங்கம்மா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கும்போது அவள் தான் அதை சூஸ் பண்ணி கொடுத்தா. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல, ஆஃப் தானமாக இருக்குது அப்படின்னா. சரி ஓகே, இதையே கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஈகிள் பிக்சர் மட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி சீனரி மாதிரியும் இருந்துச்சு. ஒரே ஒரு பிக்சர் தான் இருந்துச்சு. ஈகிள் வந்து ரொம்ப இல்லைங்க. கழுகு பறக்கிற மாதிரி, கழுகு உட்காந்துருக்க மாதிரி அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கலர்ஃபுல்லாக எதுவுமே இல்லை. சரி நம்மளே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் நான் இதையே எடுத்து போட்டுக்கிட்டேன். இதுலேயே கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கொடுக்குற கலர் வந்து ஒயிட்டு, எல்லோ ப்ளஸ் ஒரு பிஞ்ச் பிளாக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க மேலே கழுகு தலைக்கு. நீங்கள் க்ரே கலர் மாதிரி வேணும் இல்லை ஒயிட் மாதிரி வேணும்னா அது மாதிரி நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ண மதி கோகிலா, நளினி விஜய், பிரியா ஒய்டி, சுந்தரவேல் திலீப் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலர் டேஸ்க்கு போடுற ரங்கோலிஸும் நிறையா இருக்குங்க. ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, வீடியோஸ்லேயும் இருக்குது. அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அது மாதிரி நீங்கள் ஃப்ரைடே, டியூஸ்டே அந்த மாதிரி கலர் கோலம் போடணும். உங்கள்கிட்ட கலர்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீழே கொடுக்குற கலர் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுங்க, அதை தான் கொடுத்துக்கிட்டேன். அந்த சாக்லேட் கலர் மாதிரி ப்ரௌனில் நீங்கள் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்துடும். இப்போ இந்த அழகுக்கு வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துக்கிட்டேன். லைட்டாக அந்த ஒயிட் கலர்லேயும் லைட்டாக எல்லோ போட்டுக்கிட்டேன். அதுக்கு கீழே அந்த மேலே எல்லோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுக்கு கீழே வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிட்டேன். அதுதான் அப்படி தெரியுது. அது வந்து டார்க் ப்ரௌன் கிடையாது, காவி கலர். நம்ம எப்போவும் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கலர் தான் அப்படி கொடுத்துருக்கேன். அடுத்து கீழே இறகு மாதிரி தெரியணுன்னா பிளாக்கில் ஒயிட் கலரில் ஒரு பிஞ்ச் பிளாக் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி க்ரே கலரில் கொடுத்துக்கிட்டேன். அந்த இறகு மாதிரி தெரியணுன்ட்டு போட்டிருக்கேன். அடுத்து மேலே வந்து ஒரு சைடு மட்டும் அந்த ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னொரு சைடு வந்து எல்லோ மிக்ஸ்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கொடுக்குறப்ப அந்த எல்லோ கலர்லேயும் லைட்டாக அந்த பிங்க்கும் ஸ்கை ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுங்க, க்ளவுட்ஸ் வர மாதிரி. நானே இதில் போட மறந்துட்டேன். இப்போ எல்லோ கொடுத்துருக்கேன் இல்லையா, எல்லோவும் ஆரஞ்சும் அந்த நைட் வியூக்காக கொடுத்துருக்கேன். மூன் போடுறதுக்காக ஒரு பாக்ஸோடு மூடி வச்சுருந்தேன். அந்த எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். அந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூவும் அந்த பர்பிளும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக அந்த க்ளவுட்ஸ் வந்து அந்த எல்லோ கலரில் ஒரு கோடு மாதிரி அப்படி லைட்டாக சின்ன சின்னதாக கோடாக போட்டுங்க. அது போட மறந்துட்டேன். கீழே அந்த மூனோட ஷேடோ வந்து கீழே தெரிகிற மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து ஒரு ட்ரீஸ்லாம் கொஞ்சம் தூரமாக மரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லாங் வியூவில் இருக்க மாதிரி போட்டுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. ஒரு கோடு கூட நீங்கள் போடுறதே கொஞ்சம் லைட்டாக அந்த ஷேடு மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும், பார்க்க மரம் மாதிரி தெரியும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, போட போட அது பழக்கத்தில் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் என்ன கலர்ஃபுல்லாக போடுறதுன்ட்டு தான் ஒரே ஒரு செடி மாதிரி போட்டுக்கிட்டேன். க்ரீன் கலர் அந்த இலை மாதிரி போட்டு அதில் பிங்க் கலரில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஆனால் பிங்க் வந்து ரொம்ப என்னமோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுனால லாஸ்ட்டாக அது பிங்க்கு ஃப்ளவரை வந்து ஆரஞ்சாக மாற்றிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போதே ஆரஞ்சு கலர் போட்டுங்க, அது பிங்க் வந்து எடுக்கல, லைட் பிங்க் தான் கொடுத்துருந்தேன். இப்போ கண்ணுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒயிட்டு கொடுத்துட்டு அடுத்து எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு டாட் மாதிரி நல்லா கையை வச்சு நான் தடவிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பிளாக் கலரில் வச்சு அதையும் கை வச்சு அழுத்திக்கிட்டேன். அந்த விரல் வச்சு நம்ம அழுத்தினோடனே அப்படியே ரவுண்டாக அழகாக வந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஷேடு கொடுத்துக்கிட்டேன் நான். அந்த எல்லோ கலர் போட்டிருக்கேன் இல்லையா, கண்ணுக்கு சொல்கிறேன், அதுலேயே லைட்டாக ஒயிட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து ட்ரீ வந்து ஆக்சுவலாக நான் க்ரீன் கலரில் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பிளாக் கலர் நல்லாயிருக்குன்ட்டு பிளாக்லேயே நான் ட்ரீ மாதிரி போட்டுட்டேன். அந்த கழுகுக்கு லெஃப்ட் சைடு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளவர் மாதிரி போடணுன்னாலும் போட்டுங்க, கலர்ஃபுல்லாக நல்லாவும் இருக்கும்.
அப்புறம் இதோட முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டெக்கரேஷன் தான். அந்த ஈகிளே என்னென்ன பண்ண முடியுமோ நான் கொஞ்சம் பண்ணினேன். அதாவது அந்த ஒயிட் கலர் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் க்ரே கலரில் இறகு மாதிரி அப்படி தெரியணுங்கிறதுக்காக அப்படி போட்டுக்கிட்டேன். அவுட்லைன் கொடுக்குறப்ப நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக கொடுத்தீங்கன்னா தான் இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் அழகாக இருக்கா, கலர்ஃபுல்லாக இருக்கா. நம்ம ஈகிளே எப்படி கலர்ஃபுல்லாக போட்டோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டால்ஃபின் கோலத்துக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.